ஏடா காலேஜ் போலியாடா? மதியானமே காலேஜ் விட்டாங்கடா. அங்கே அருவாள் எடுத்து போய் தட்டெடுத்து நான் போடா. அதுக்குள்ள நான் செதுக்கி முடிச்சிடுறேன். எங்கள் அண்ணன் எதனா சொன்னாடா? எங்கள் ஒன்றும் எதுவுமே சொல்லடா. ஏடா இன்னைக்கு அப்படி பண்ணா? நான் எதுவுமே பண்ணலடா. அவன் தான்டா பிஸ் வைக்கிறதுல தப்பு பண்ணான். நீ அவனுக்கு கேட்காம என்ன எதுக்குடா கேட்குற? அவனால தான்டா லீடிங் உட்காரல. இப்படி பேசினா இன்னொரு நாள் அவன் வருவானா? சரி விட்றா, பார்த்துக்கலாம் அவனோட டைமு. ஏன்டா உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ சொல்லுப்பா. இங்க இல்லப்பா, அவன் இங்க வரல. வந்தா ஃபோன் பண்றேன். ஏடா நீ காலேஜ் போல? அலாஸ் காரணம் கூட பண்ணவன் தான்டா. அவன் தான் காலேஜ் நீ கட்டச்சிட்டு படுத்து போடணுமானா. அப்போ ஏடா எனக்கு ஃபோன் வரல? உன் தம்பி அதிலலாம் தெளிவாக்குறான். உன் நம்பரை கொடுத்துட்டு அவன் நம்பரை கொடுத்து வச்சுருக்கான் காலேஜில். அதனால தான் உனக்கு ஃபோன் வரல. ஹலோ. யாரு கூட யாரும் பேசணுமா? ஹலோ. அண்ணா இல்லைண்ணா, நாளைக்கு காசு ரெடி பண்ணி தந்துடுறேண்ணா. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணி தந்துடுறேண்ணா. இல்லை நாளைக்கு கொடுத்துட்றேண்ணா நான். சரிண்ணா, நாளைக்கு கம்பல்சரி கொடுத்துட்றேண்ணா நான். சரி. ஹலோ. ஹலோ அண்ணா, மதியம் காசு கேட்டிருந்தேண்ணா. கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா, கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சால் கொஞ்சம் பாருங்கள். சரி. ஆண்ணா. ஹலோ ரவி, காசு போட்டு விட்றா. இன்னும் காசு கொடுத்தாங்களா இல்லையாடா? டேய் கருப்பு, அன்னைக்கே காசு போட்டோன்னு சொல்லிட்டான்டா. நீ விளையாடணும் உட்காந்துக்காதடா மாதிரி. ஒன்று இருக்குன்னு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சும்மா மாதிரி என்ன பேசணும் உட்காந்துக்கிற? டேய் காசு சாப்பிட்டான்னு கூட சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சும்மா மாதிரி இல்லை இல்லைன்ட்டு சொல்லிடணும் உட்காந்து கொடுக்கலன்ட்டு. டே வைடா. வாடா உட்காருவா. என்னடா உன்னை தேர்ந்து வீட்டேன்னு போனேன். உன் தம்பி கிணத்துக்கிட்டு போயின்னுக்குறேன்னா தனியாக வந்து உட்காந்து என்ன பண்ணுற?
ஏதோ ஒரு ஞாபகத்தில் எங்கேயோ உக்காந்துக்கிறேன்டா. அப்படி என்னதான்டா பிரச்சனை உனக்கு? காசு தான்டா பிரச்சனையே. மதியம் கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருந்தான், நாளைக்குள்ளே 2 லட்சம் கொடுக்கலன்னா மாடை ஓட்டின்னு போகிறான்னு சொல்கிறான். நான் தான் பண்ணேன், காசு இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்களை மாதிரி நானும் காலேஜ் படிச்சிருந்தேன்னா இவனை மாதிரி வேலைக்கு போயிட்டு ஜாலியாவது வந்துடும்ப்பா. இல்லை உங்கள் வீட்டு மாதிரி ஏதாவது கடை கிடை ஏதாவது வச்சு கொடுத்துருந்தா கூட பொழைச்சுன்னு வந்தோம்மா. எனக்கு தான் யாருமே இல்லையே. ஊரில் யாருக்கு தான்டா பிரச்சனை இல்லை, வேலைக்கு போகிற எனக்கே 1008 பிரச்சனை இருக்குடா. உனக்கு என்னடா சொல்கிற? என் காலேஜ் பொண்ணு லோன் கட்டணும், என் தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எங்கள் அம்மா தங்கச்சியை பார்த்துக்கோ, தம்பியை பார்த்துக்கோ, ஆட்டுக்குட்டி மயிறு அது இதுன்ட்டு அவன் உயிர் எடுக்கிறாங்க. என் தம்பி என்கிட்ட இருக்கிற அந்த ஃபோன் எடுத்துன்னு போனால் அந்த ஃபோன் எடுத்துன்னு போக மாட்டாரான் சார். ஐஃபோன் தான் நொட்டணுமா. எங்கே போட்டோம்? யாராவது என் சந்தோஷத்தை கேட்டுனுங்கிறாங்களா? அப்படி என்னதான்டா ஆசை உனக்கு? டே, யாரு கூடயாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசினாலும் டைம் இல்லைடா. மிஷின் மாதிரி ஓடினே இருக்கணும், பணம் பணம்ன்ட்டு ஓடினே இருக்கணும். டேய், நீ போயிட்டு ஸ்பீக்கர் எடுத்துனா, மற்றதெல்லாம் வண்டியில் இருக்குது, மச்சானே நீ குஷி படுத்துறோம். The Bluetooth device is ready to pair. కుచ్చుకు 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 ఓ కుచ్చుకు 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 ನೀನು ಚಡ್ಡಿ ದೋಸ್ತಿ ಕಣ ಕುಚ್ಚುಕು ಜೀವಕ್ಕಿನ್ನ ದಾಸ್ತಿ ಕಣ ಕುಚ್ಚುಕು ಓ ಗೆಳೆಯ ಜೀವದ ಗೆಳೆಯ ನಿಂಗೆ ಶಾನೆ ಕ್ವಾಪ ಕಣೋ ಕ್ವಾಪಕು ಒಂದು ಕೈ ಪ್ರೀತಿ ಜಾಸ್ತಿ ಕಣೋ ಕುಚ್ಚುಕು 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 ಓಯ್ ಕುಚ್ಚುಕು 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 ನಾನು ಚಡ್ಡಿ. சரிடா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். சரி நண்பா, வரேன் போயிட்டு. சரி, பார்த்து பத்திரம். ஹலோ டேய், எதுக்குடா அக்கௌண்ட்டில் காசு 1 லட்சம் போட்டிருக்க? வண்டி வாங்க வச்ச காசுடா, அது வச்சுக்கோ, இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்டேனா? இப்போ என்ன காசு கொடுத்தது தப்பா? ஏன்னா அவன் எப்படி பேசுகிறான்? உங்கள்கிட்ட ஒரு மாடு கத்து தானே, அதை வாங்கினதான் நினச்சிக்கோ. உங்கள்கிட்ட எப்போ காசு இருக்கோ அதை திருப்பி கொடு. அது வரைக்கும் மாடை நீயே வளர்த்துக்கோ. காசு இன்னைக்கு விற்கும், நாளைக்கு விற்காது. ஆனால் நல்ல மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம். இப்போதைக்கு இந்த 1 லட்சத்தை எடுத்து போய் நீ அவன்கிட்ட கொடு. மீதி பணத்தை இன்னொரு 2 நாளில் கொடுத்துடலாம். காலையில் நீ லோன் ஆஃபீஸ் வா, எங்கள் மாமனார் கிட்ட சொல்லி நான் லோன் சாங்ஷன் பண்ண சொல்கிறேன். சரி, நான் காலைல வரேன்.